ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சொப்பனம் கண்டவர்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் என்று சொப்பனம் கண்டது யார்? விடை அபிமெலேக்கு. கேள்வி எண் 2. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்பதாக சொப்பனம் கண்டது யார்? விடை யாக்கோபு. கேள்வி எண் 3. ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருந்ததாக சொப்பனம் கண்டது யார்? விடை யாக்கோபு. கேள்வி எண் 4. நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொப்பனம் கண்டது யார்? விடை லாபான். கேள்வி எண் 5. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்பதாய் சொப்பனம் கண்டது யார்? விடை யோசேப்பு. கேள்வி எண் 6. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்ததாய் சொப்பனம் கண்டது யார்? விடை பானபாத்திரக்காரரின் தலைவன். கேள்வி எண் 7. 3 வெள்ளை கூடைகள் தன் தலையின் மேல் இருந்ததாக சொப்பனம் கண்டது யார்? விடை சுயம்பாகிகளின் தலைவன். கேள்வி எண் 8. சாவியான கதிர்கள் செழுமையான 7 கதிர்களை விழுங்கி போட்டதாக சொப்பனம் கண்டது யார்? விடை பார்வோன். கேள்வி எண் 9. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொப்பனம் கண்டது யார்? விடை சாலமோன். கேள்வி எண் 10. நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர், சிலை பிரகாசம் உள்ளதா இருந்ததாக சொப்பனம் கண்டது யார்? விடை நேபுகாத்நேச்சார். கேள்வி எண் 11. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொப்பனம் கண்டது யார்? விடை யோசேப்பு. கேள்வி எண் 12. ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனம் கண்டது யார்? விடை சாஸ்திரிகள். சொப்பனம் கண்டவர்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம். மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.